ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீ பிரியாஸ் மூமெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சத்து நிறைந்த மிளகு அடை எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதே டம்ளரில் தாங்க இது ரெண்டுமே எடுத்துக்கணும். அதே மாதிரி 1/2 டம்ளரில் கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையுமே நைட்டே நல்லா கழுவி ஊற வச்சுருங்க. ஊற வச்சு அளவான தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இந்த கருப்பு உளுந்து பொட்டோடு இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதையும் அப்படியே போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். இந்த ஊற வச்ச பொருளெல்லாம் காலையில் கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி, ரொம்ப நைஸாகவும் இருக்க வேண்டாங்க, ரொம்ப தெரியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜில் எடுத்துக்கணுங்க. நல்லா நைஸாகிற கண்டிஷனுக்கு முந்தின ஸ்டேஜில் மாவை எடுத்துடணும். எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி ஒரு ஓரமாக வச்சுருங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. அதுக்குள்ளார அதுக்கு தேவையான சட்னி செய்ய போயிடலாங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெங்காய சட்னி செஞ்சுருந்தாங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஸ்பெஷலான ஒரு சட்னி தாங்க இது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சு முதல்ல அதை போட்டு நல்லா வணக்கிடணுங்க. வணங்கினதுக்கப்புறம் 2 வரமிளகா போட்டுக்கிறேன். நான் 2 வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு அதை விட அதிகமாக வேணும்னாலும், காரம் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நல்லா சோளம் வணங்கினதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாங்க. கூடவே கொஞ்சம் புளியும் வச்சு, ஒரு சின்ன அளவான அளவு புளி வச்சு நல்லா வணக்கி விட்டுட்டு அதை எடுத்து அரைச்சிட்டா சட்னியும் ரெடிங்க. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சோம்னா அரைச்சி வச்ச மாவில் சின்ன சின்னதாக வெட்டின வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், அதெல்லாம் போட்டு கொஞ்சம் சீரகமும் போட்டு நல்லா கலக்கி வச்சுருங்க. கலக்கி வச்சுட்டு
அதுக்கு அளவாக தான் சாப்பிட முடியுங்க. ஒரு ஆளுக்கு 2 அடை சாப்பிட்லாங்க. அதிகமாக சாப்பிட முடியாது. ஆனால் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். முக்கியமாக இதை வந்து காலையில் சாப்பிட்லாங்க. அதே மாதிரி மிளகுல வந்து நிறைய சத்து இருக்குது. விட்டமின் சி இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, மேக்னீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, இது எல்லாமே இந்த மிளகுல இருக்குங்களாம். கண்டிப்பாக இந்த மிளகை வந்து நம்ம நேரடியாக கொடுக்கும்போது யாருக்கும் சாப்பிட பிடிக்காதுங்க, ஏன்னா காரமாக இருக்கிறதுனால. அதுக்கு இந்த குளிரான காலகட்டத்தில் வந்து நிறைய சளி பிடிக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மருந்து மாத்திரைன்னு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உணவுலையே கொண்டு வந்தோம்னா அந்த குழந்தைகளும் சாப்பிட்டுட்டு ஈஸியாக இப்போ இருந்தே பழகிக்குவாங்க. குழந்தைகளாக இருந்துச்சுன்னா, பெரியவங்களாக இருந்தால் இது சாப்பிடும்போது மிளகாடையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தனியாக மிளகு போட்டு அதை எடுத்து தூக்கி வீசுறதுக்கு அரைச்சி ஒட்டுக்கா அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்கு தேவையான சத்தும் உள்ளே போயிடுங்க. அதனால் கண்டிப்பாக இந்த இதில் வந்து நம்ம பின்னையும் வந்து கருப்பு உளுந்தும் போட்டிருக்கோம். கருப்பு உளுந்துலேயும் வந்து ரொம்ப அதிக அளவு கால்சியம் இருக்குதுங்க. இந்த அடை சுடும்போது, இந்த அடையை வந்து நம்ம சுடும்போது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது தேங்காய் எண்ணெயை விட்டு தாங்க சுடணும். ஏன்னா அந்தளவுக்கு அதோட டேஸ்ட்டு மணமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்ற எண்ணெயை விட தேங்காய் எண்ணெயை ஊற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த அடையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபிங்க இது. கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க எனக்கு வேணும் மிளகு அடை கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றிங்க.